சென்னாங்குண்ணி, பச்சை சென்னாங்குண்ணி தொக்கு வைக்கிறேன். பார்த்துக்குங்க. வடகம் போடுறேன், கறிப்பில் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி சக்தி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நம்ம தொக்கு வைக்கிறோம். இப்படி நம்ம வைக்கும்போது சாதத்தில் திரட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்க, நம்ம இஷ்டத்துக்கு என்ன ஆகுனாலும் செய்யலாம். ஓகே, இதெல்லாம் கம்மி விலை தான், செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. ஓகே, பாய். இங்கே பாருங்கள், தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த சென்னாங்கண்ணியை போடுறோம். பச்சை சென்னாங்கண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்படி தான். இது அவ்வளோவா வேகணும்னு அவசியம் இல்லை, இந்த தண்ணியிலே வெந்தால் போதும். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சாப்பிட்லாம், ரசம் வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.